தீய சக்தி இப்போ தூர சக்தியா போயிடுச்சு திமுக. ஆமா, அது டி ராஜேந்தர் வந்து சரியா வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்பல. டி ராஜேந்தர். ஆமா, டி ராஜேந்தர் வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்பல. சார் ஏதாவது ஒரு எதுகை மோனைனா கூட பார்த்தீங்கன்னா வந்து எழுதி கொடுக்குறதா ஒழுங்கா அங்கே எழுதி கொடுத்து ராஜ்மோகன் தான் இருக்கணும் அநேகமாக. அதை ஒழுங்காக எழுதி கொடுத்து பேசணும்னா என்ன இது தூரம் கோரம் வாரம் வீரம் என்ன இது அசிங்கமா இல்லையா இந்த பேச்சு? சார் அந்த கூட்டத்துக்கு என்ன எவ்வளவு பேச தேவையோ வேண்டியது அந்த சார். கூட்டத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து இப்போ வந்துட்டீங்க பாத்தீங்களா, நீங்களா அடிக்கிறீங்க கிண்டல் அடிக்கிறீங்க. இது நான் நல்லது. கிண்டல் அடிக்கிறேன். இல்ல உங்களை போல அந்த கூட்டம் தான் அர்த்தம். அந்த தற்குறி கூட்டத்துக்கு ஏத்த அளவுக்கு ஒரு தற்குறியா பேசுறாரு முதலமைச்சர் தற்குறின்ற சொல்றீங்க. வார்த்தையே வேண்டாம், அதை தற்குறியா நீக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அவரே சொல்லலாமே. சொல்றாரு யாரு என்னன்னு? தற்குறி நீங்க இந்த பாரு சார் வந்துட்டோமே. தற்குறினா தற்குறின்னு தான் சொல்லுவோம். தற்குறிகள் இன்னைக்கு உங்களை எல்லாம் அப்படி கேள்விக்குறி கிடையாது ஆக்கிட்டாங்க. சார், அதெல்லாம் கிடையாது சார். அவர் சொல்றாரு பாத்தீங்கல்ல, நீங்க கேள்விக்குறி ஆக்கிட்டீங்களே இல்ல, எல்லாரையும். நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அந்த அதை தாண்டி ஆச்சரியக்குறி ஆயிடுச்சு நேற்றுக்கு. ஒரு முதலமைச்சர் இப்படி பேச முடியுமா? கடந்த காலத்துல இப்படி பேசியிருக்காங்களா? சார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். சார் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் சார். திரு சார், விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் சார். அப்படி கிடையாது. இது ஸ்டைலா இது? ஆமா, அவருக்கு ஒரு இது ஸ்டைல். ஸ்டைல். ஆமா ஸ்டைல்லாம் சொல்லாதீங்க. பேசுறதுல ஒரு ஸ்டைல்லாம் ஸ்டைல். சொல்லுங்க சார். ஒரு முதலமைச்சர் வந்து கேட்டா வாயில வந்துடும்னு பேசுறாரு. ஒரு பேசலாமா முதலமைச்சர்? நான் கூட சொல்றேன் அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். இப்படியா சொல்றது? அதுல வாயில வந்துடும். என்ன வந்துடும் சொல்லுங்க, என்ன வந்துடும் சொல்லுங்களேன். அடா சொல்லுங்களேன் சார், வாயில என்ன சார் வந்துடும்? என்ன விஜய் அந்த ஆள மேல வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருக்காருல்ல அந்த திமுகல, அந்த ஆள டஃப் கொடுக்குற மாதிரிலாம் பேசுறாரு இவரு. அவரே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் பேசுறாரு சார். இங்க ஒரு ஏற்கனவே உங்க மேல நீங்க ஒரு நடிகன்றது எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிகில் படத்துல வந்து அப்பா விஜய் வந்து கீழே விழுந்திருப்பாரு, அப்பான்னு கத்தி ஓடி வருவாரு, அப்படியே ஆக்ரோஷம் முகத்தை காட்டுவாரு. சரிங்களா? அந்த மாதிரி முகத்தெல்லாம் நீங்க காட்டுறதுலாம் இதெல்லாம் நடிப்பு எங்களுக்கு தெரியும். ஏன் அங்க வந்திருக்க கூட்டத்துக்கே தெரியும். இது கதைக்காக சார். எவ்வளவு நாளைக்கு ஓட்ட முடியும் இப்படி?